ரேடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் திரைப்படம் இண்டியானா ஜோன்ஸ் என்ற புராதன தொல்லியல் ஆராய்ச்சியாளரின் சாகசங்களை உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. 1930களின் மர்ம சூழலில் அபாயம் மற்றும் புதிர்கள் நிறைந்த பயணத்தில் இண்டியானா ஜோன்ஸ் தைரியத்துடன் முன்னேறுகிறார். இந்த படம் சாகசம் மற்றும் புதுமை நிறைந்த உலகத்தை திறந்து காட்டி பார்வையாளர்களை எதிர்பாராத திருப்பங்களுடன் ஈர்க்கிறது. இப்படம் சாகச திரைப்படங்களுக்கு புதிய வரையறையை வழங்கியது. தென் அமெரிக்காவின் அடர்ந்த காடுகளில் இண்டியானா ஜோன்ஸ் பல அபாயங்களை கடந்து ஒரு பொன்மயமான சிலையை மீட்கிறார். ஆனால் அவர் துரோகம் சந்திக்கிறார். பின்னர் அமெரிக்க அரசின் முகவர்கள் அவரை அணுகி நாசிகள் தேடும் பண்டாரத்தை அவருக்கு முன்பாக கண்டுபிடிக்க வேண்டும் என பணிக்கின்றனர். இதனால் இந்தியானா ஒரு புதிய மற்றும் ஆபத்தான பயணத்தை தொடங்குகிறார். இந்த பயணம் அவருக்கு பல சவால்களையும் எதிரிகளையும் உருவாக்குகிறது. இந்தியானா ஜோன்ஸ் நேபாளில் மரியனை சந்திக்கிறார். அங்கு நாசிகள் தாக்குதல் நடத்த இருவரும் உயிருடன் தப்பி கெய்ரோவுக்கு பயணம் செய்கிறார்கள். சல்லாவின் உதவியுடன் ஆர்க்கின் உண்மையான இருப்பிடத்தை கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் எதிரிகள் அவர்களை சிக்க வைக்க இந்தியானா மற்றும் மரியன் பரபரப்பான முறையில் தப்பித்து வெளியே வருகிறார்கள். இந்தியானா ஜோன்ஸ் தனது துணிச்சலுடன் நாசி வாகனங்களை தாக்கி ஆர்க்கை மீட்டெடுக்கிறார். ஆனால் பெல்லோக் மற்றும் அவரது கூட்டத்தினர் ஆர்க்கை மீண்டும் கைப்பற்றி அதை ஒரு ரகசிய தீவுக்கு கொண்டு செல்கிறார்கள். அங்கு அவர்கள் ஆபத்தான சடங்கை நடத்த திட்டமிடுகிறார்கள். இந்தி மற்றும் அவரது நண்பர்கள் ஆர்க்கை மீண்டும் மீட்கும் முயற்சியில் புதிய சவால்களை எதிர்கொள்கின்றனர். இந்த நிகழ்வுகள் கதையின் பரபரப்பை மேலும் அதிகரிக்கின்றன. நாசிகள் பண்டாரத்தை திறக்கும் போது அதிலிருந்து வெளிவரும் அதிசய சக்திகள் அவர்களை அழிக்கின்றன. இந்தியானா மற்றும் மரியன் பண்டாரத்தின் சக்தியை மதித்து கண்களை மூடி காப்பாற்றிக் கொள்கிறார்கள். இறுதியில் அமெரிக்க அரசு பண்டாரத்தை பொதுமக்கள் பார்வைக்கு எட்டாதபடி மறைத்து வைக்கிறது. பண்டாரத்தின் ஆற்றல் மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாதது என்பதை இந்த நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. பழங்கால மர்மங்களை மதிப்பது மற்றும் அவற்றை தவறாக பயன்படுத்தும் போது ஏற்படும் விளைவுகள் குறித்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த திரைப்படம் நம்பிக்கைக்கும் அறிவியலுக்கும் இடையிலான மோதலை ஆழமாக ஆராய்கிறது. அதிகாரத்தின் கெடுதல் தன்மை மனிதர்களை எவ்வாறு மாற்றுகிறது என்பதையும், புதிய கண்டுபிடிப்புகளின் சுவாரஸ்யம் மற்றும் அதனுடன் வரும் அபாயங்களை வெளிப்படுத்துகிறது. வரலாற்றின் நெறிமுறைகள் எளிதாக தீர்க்க முடியாதவை என்பதை இது உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதரும் தங்கள் நம்பிக்கைகள், அறிவியல் உண்மைகள் மற்றும் அதிகாரத்தின் தாக்கத்திற்கிடையே சிக்கிக் கொள்கிறார்கள். நல்லதும் கெட்டதும் எப்போதும் தெளிவாக பிரிக்க முடியாது என்பதையும், ஒவ்வொரு தேர்வும் ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதையும் படம் எடுத்து காட்டுகிறது. ஸ்பில்பர்க் தனது திரைப்படங்களில் அதிரடி, நடைமுறை உணர்வூட்டும் காட்சிகள், பாரம்பரிய கதாபாத்திர வடிவங்கள் மற்றும் நினைவில் நிற்கும் இசையை ஒருங்கிணைக்கிறார். இந்த அணுகுமுறை ஒவ்வொரு காட்சியிலும் பரபரப்பையும் உணர்வையும் உருவாக்குகிறது. அவரது படங்களில் உள்ள இசை மற்றும் காட்சிகள் கதையின் தனித்துவத்தை வலுப்படுத்துகின்றன. இதனால் அவரது படங்கள் காலத்தை கடந்து அனைவரையும் ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளன. ரேடர்ஸ் ஆஃப் த லாஸ்ட் ஆர்க் திரைப்படம் 5 அகாடமி விருதுகளை வென்றது மற்றும் சாகச திரைப்பட வகையை மறுவிளக்கியது. இந்த படம் தொடர்ச்சியாக பல பாகங்களை உருவாக்கியது. இந்தியானா ஜோன்ஸ் உலகளாவிய சின்னமாக உருவெடுத்தார். அறிவும் ஆர்வமும் துணிவும் கொண்ட மனிதரின் சாகசம் இந்த படத்தின் மூலம் நிரூபிக்கப்பட்டது. இது புராணம், மர்மம் மற்றும் சாகசம் ஒன்றாக கலந்த ஒரு சினிமா அனுபவமாகும்.